ஹலோ செல்லக்குட்டீஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி காகம் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட சொல்கிறேன். காகங்கள் மிகவும் புத்திசாலியான பறவைகள். அவை சிக்கலான புதிர்களை தீர்க்கும் திறன் கொண்டவை. காகங்கள் குடும்ப உறவுகள் மற்றும் வலுவான சமூக பிணைப்புகளுடன் சிக்கலான சமூக அமைப்புகளில் வாழ்கின்றன. காகங்கள் மனித பேச்சு உட்பட பல்வேறு ஒலிகளை நகலெடுக்கின்றன. காடுகளில் காகங்கள் 20 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. சில காகங்கள் பூச்சிகளை துளையிலிருந்து எடுக்க குச்சிகளை பயன்படுத்துகின்றன. காகங்களுக்கு சிறந்த நினைவாற்றல் உள்ளது. அவை பல முகங்களை பல ஆண்டுகள் நினைவில் வைத்திருக்கும். நம்ம கதைக்குள்ளாடி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, தாகமுற்ற காக்கை. ஒரு வெயில் காலம். தாகத்தால் வாடிய காக்கை ஒன்று தண்ணீர் தேடி பறந்தது. வயல்வெளிகளிலும் காடுகளிலும் தண்ணீர் இல்லை. கடைசியாக ஒரு பானையை கண்டது. அதில் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே இருந்தது. காக்கையின் கொத்திற்கு எட்டாத அளவில் அது இருந்தது. காக்கை சோர்ந்து போகவில்லை. அருகில் இருந்த கற்களை பார்த்தது. ஒவ்வொன்றாக பொறுக்கி பானையில் போட்டது. கற்கள் தண்ணீருக்குள் விழுந்ததால் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது. கடைசியில் தண்ணீர் குடிக்கும் அளவுக்கு வந்தது. தாகம் தீர குடித்த காக்கை மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. இந்த கதையிலிருந்து நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை. இனி ஒரு நல்ல கதையோட இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.